சில திருமண வாழ்க்கையில இந்த டிவோர்ஸ் விஷயத்துல கேள்விப்பட்ட சில விஷயத்த சொல்றேன். அதாவது இந்த மாதிரி தவறான காட்சிகளை பார்த்து 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 அந்த உள்ளத்துல மனித இயல்பை போய் மிருகமாக மாறிய ஒருவனுக்கு ஒரு கல்யாணம். வெளியில மனிதன் நல்ல பையன் வெளியில, ஆனா உள்ளக்கு மிருகமா மாறி இருக்கான். உள்ளக்கு ஒரு சைக்கோத்தனம் வந்துருச்சு அவன்கிட்ட. எதெல்லாம் பார்க்க கூடாதோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து 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 இப்ப அவன் திருமணம் செய்யணும்னா அவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த திருமணம் செய்த அந்த மனைவி இதே போல இருக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு திருப்தியே இல்லை. அவன் மைண்ட்ல ஃபுல்லா அந்த பார்த்த அந்த காட்சிகளே இருக்குது. இதையே தன்னுடைய மனைவிட்ட எதிர்பார்க்கிறான். மனைவி கிட்ட எப்படி இருக்கும்? இவங்க ஒரிஜினல், அவங்க டூப்ளிகேட். அவனுக்கு அந்த டூப்ளிகேட் மேலதான் ஈர்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறான். சுப்ஹானல்லாஹ். மிருகத்தை திருமணம் செய்து வைத்து அது நம்ம 2 மாசம் தாக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயம். அவ்வளோக்குள்ள யோசிச்சு பாருங்க. அந்த அந்த பெண் பிள்ளையுடைய தந்தை எவ்வளவு செலவழிச்சிருப்பாரு திருமணத்துக்கு. எவ்வளவு பெரிய ஆசையோடு திருமணம் செஞ்சிருப்பாரு. என் பிள்ளையும் அந்த ஆணும் என் மருமகனும் நல்லபடியா வாழ்வாங்க, நிறைய பிள்ளைகளை பெத்தெடுப்பாங்க, எவ்வளவு பெரிய கனவோட இருந்திருப்பாங்க. இவன் இந்த திரைப்படத்தை பார்த்து அசிங்கமான காட்சியை பார்த்து 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 அவனுடைய மூளை முழுவதுமாக இந்த பிக்சர் மட்டும்தான் இருக்குது. அதை மட்டுமே எதிர்பார்க்கிறான். திருமண வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. அதே மாதிரி சுப்ஹானல்லாஹ், பெண்களும் சரி ஆண்களும் சரி இந்த போலியான பின்பத்துக்குள்ள இருக்கிறாங்க. இன்ஃபுளுசர்ஸ், ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸ். இதே மாதிரியே எனக்கு ஒரு கணவன் வேணும் பெண் எதிர்பார்க்கிறான். இதே மாதிரியே ஒரு கணவன், இதே மாதிரியே ஒரு மனைவி, அதே மாதிரியே இருக்கணும். அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்ல, அப்படி ஒரு உடம்புல அப்படி இருக்கணும். இருந்தாதான் திருமணம். அவனுக்கு திருமணமே பண்ண முடியாது. நீ என்ன சொல்றது, இல்லாத ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்கிற. அப்படிலாம் கிடையாது. இவனுங்க எல்லாம் பொய்யானவங்க. ஆனா யதார்த்தம் புரியாம எனக்கு இது மாதிரிதான் வேணும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கணும்.